ஹாய் ஆல், வெல்கம். நம்ம வந்து இப்போது ப்ரூச் கிளாஸோட லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டோம். இது வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் கிளாஸு. பேசிக் டு அட்வான்ஸ் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஹேங்கிங் எல்லாம் நிறையா இருக்கும் இல்லையா, இந்த ஃபுல்லாக இந்த ஸ்லீவ்லலாம் நிறைய ஹேங்கிங்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு இப்போது காட்ட போகிறேன். கொஞ்சம் நிறைய ஹேங்கிங்ஸ் வந்து எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறத காட்ட போகிறேன். அதுக்கு வந்து ஒரு பால் பீட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சுகர் பீடு. இது ஃபஸ்ட்டு ஹேங்கிங்கு. இந்த சுகர் பீடுக்கு வந்து இந்த சைஸில் இருக்கிற இது வந்து எடுங்க, நீடில். ஏன்னா இதுதான் உங்களுக்கு வந்து சுகர் பீடு உள்ளே போகும். மற்றது எதுவுமே உங்களுக்கு வந்து உள்ளே போகாது. இது தெரியும் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு 4 mm பால் பீட் போட்டிருக்கேன். அப்புறம் சுகர் பீட் ஒரு 5 போட்டிருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3 mm பால் பீட் போட்டிருக்கேன். இப்போது நீங்கள் இந்த இதுக்குள்ளே போட்டுக்கோங்க. இந்த சுகர் பீடுக்குள்ளே இது வந்து நீடில் இன்செர்ட் பண்ணுங்கள். மெதுவாக பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த பால் பீட் லாஸ்ட்டாக போட்டோலே எந்த இடத்துல நம்ம ஸ்டிச் பண்ணோமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பாருங்கள். இந்த மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து இதோட ஸ்லீவோட ஹெண்டில் எல்லாத்துக்குமே சிம்பிளாக எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அவங்க எவ்வளோ ஹைட்டு கேட்பாங்களோ அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். இது துணிக்கும் போது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து ஹேங்கிங்ஸில் நம்ம ஸ்லீவோட எண்டில் போடுவோம் நம்ம இந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம். அது வந்து அப்படி உங்களுக்கு வந்து தொங்கிட்டு அப்படியே இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். செகண்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 3 mm பால் பீட் ஒன்று ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஓகேவா? இப்போது இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் பீடு போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக போடுங்க. அப்புறம் வந்து திரும்ப ஒரு 3 mm பீடு. அப்புறம் ஒரு 6 சுகர் பீடு வந்து இதில் போடுங்க. எல்லாமே ஸ்டிச் பண்ணாமல் ஒரே இதில் போடுங்க. பாருங்க, ஒரு 6 சுகர் பீட் போட்டுட்டு திரும்ப வந்து ஒரு டியூப் பீட் போடுங்க. போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணோம் இல்லையா இந்த 3 mm பீட், அதுக்குள்ளே வந்து இதை இன்செர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது இது ஒரு டிசைனில் உங்களுக்கு பாருங்கள் இந்த ஹேங்கிங் வந்து அழகாக இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல சும்மா ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது வந்து நீங்கள் ஸ்லீவில் அந்த ஹேங்கிங்கில் அந்த எண்டில் போடும்போது உங்களுக்கு இது இன்னுமே உங்களுக்கு அழகாக இருக்கும். அப்படியே தொங்கும். அதனால் உங்களுக்கு அழகாக இருக்கும். இதை வந்து நீங்கள் கண்டினியூஸாக எல்லா ஸ்லீவோட ஃபுல் ஸ்லீவுக்குமே போடலாம். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போடும்போது இது அழகாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? இது வந்து எண்ட் நாட் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகேவா? இது ஒன்று நல்லாயிருக்கும். அப்புறம் தேர்ட் ஒன் பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு 4 mm பீட் ஒன்று போட்டிருக்கேன். போட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் ஒரு 4 ஒயிட் பீடு இல்லைன்னா உங்களுக்கு வேறு ஏதாவது கலர் பீடு பாருங்கள். உங்கள் சாரீக்கு ஏற்ற மாதிரி கலர் பீடு ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 போடுங்க.
பாருங்கள் 4 போட்டுட்டு இந்த மாதிரி ஹேங்கிங்கு. ஓகேவா? இதில் இன்னொரு ஸ்டிச்சு கொடுத்துட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணோன்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸ் விட்டு கொஞ்சமாக ஒரு ஸ்பேஸ் விட்டு இங்கே நீங்கள் கண்டினியூ பண்ணாலும் ஓகே தான், இல்லை இது பண்ணாலும் ஓகே தான். இங்கே வந்து அதே சேம் 4mm பீடு ஒன்று கொடுத்துக்கோங்க. பீடு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோன்னா இதை வந்து இந்த பீடுக்குள்ளே இருக்கு இல்லையா, நம்ம ஃபஸ்ட்டே கொடுத்தோம் இல்லையா, அந்த பீடுக்குள்ளே நீங்கள் வந்து பஞ்ச் பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி பஞ்ச் பண்ணிவிட்டு இதோட கண்டினியூஸாக நம்ம வந்து திரும்ப ஒரு 3 பீடு கொடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி 2 3 4 போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம அதோட கண்டினியூஸாக போடுறதுனால உங்களுக்கு இன்னொன்று ஒரு 3 பீட் போட்டால் போதும். ஓகேவா? இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னொரு ஹேங்கிங் பார்க்கலாம். இதில் வந்து ஒரு கலர் பீட் போட்டுக்கோங்க. ஒரு 5 சுகர் பீட் கோல்டு போட்டுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு இதில் போடும்போது நம்ம ஸ்லீவில் போடும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 5 சுகர் பீட் போட்டுக்கோங்க. பாருங்கள், இதில் இப்போ ஒரு ட்ராப் பீட் போட்டுக்கலாம். போட்டுட்டு எகெயின் ஒரு கலர் பீடு. ஓகேங்களா? இதை போட்டுட்டு இது என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த சுகர் பீடை, இந்த கலர் பீடை எடுத்துகிட்டு இந்த சுகர் பீடுக்குள்ளே இன்செர்ட் பண்ணுங்கள். இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த கலர் பீடு இருக்குது இல்லையா, இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், பஞ்ச் பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே மெதுவாக எடுத்துகிட்டு எகெயின் வந்து ஒரு 5 சுகர் பீடு மட்டும் அஞ்சு சுகர் பீட் மட்டும் போடுங்க. பாருங்கள், ஒரு 5 சுகர் பீட் போட்டு ஒரு கலர் பீட் போட்டுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக இதை வந்து கரெக்டாக அந்த வி ஷேப்பில் வர மாதிரி பஞ்ச் பண்ணி, இந்த மாதிரி வி ஷேப்பில் வச்சு கரெக்டாக இங்கே வந்து பஞ்ச் பண்ணுங்கள். இப்படி சேர்த்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷேப் வராது. கரெக்டாக அந்த வி ஷேப்பில் வர மாதிரி வச்சு இங்கே பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஒரு கலர் பீட், 5 சுகர் பீட், ஒரு கலர் பீட், அப்புறம் வந்து கீழே வந்து அந்த ட்ராப் பீட் போட்டிருக்கேன். ப்ளஸ் வந்து மேலே ஒரு 5 சுகர் பீட், ஒரு கலர் பீடு. ஓகேவா? இப்போ என்ன பண்ணோன்னா, இப்போ திரும்ப அப்படியே கண்டினியூ பண்ணோன்னா நீங்கள் வந்து தனியாக கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா அதே நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம் இல்லையா, இதில் இருந்து இந்த பீடில் இன்செர்ட் பண்ணிவிட்டு பாருங்கள், அதே சேம் தான். திரும்ப இந்த மாதிரி ஹேங்கிங் போட்டுட்டு இந்த இது வெளியிலே பாருங்கள், இந்த இப்படியே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர் பீடுக்குள்ளேயே அதே சேம் மெத்தட் தான். இதில் வந்து நீங்கள் சுகர் பீடு ஒரு 5 சுகர் பீடு போட்டுட்டு
கரெக்டாக அந்த ஷேப் வர மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது அழகாக இருக்கும். இதே மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து இந்த ஸ்லீவ் ஃபுல்லாகவே ஹேங்கிங் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஹேங்கிங்ஸும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக ஒரு ஹேங்கிங் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பால் பீட், ஒரு கிறிஸ்டல் பீடு, ஒரு பால் பீட் போட்டிருக்கேன். இது வந்து இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணிக்கோங்க. அதே சேம் தான். நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு பீடை விட்டுட்டு இந்த 2 பீடையும் வந்து இன்செர்ட் பண்ணி அங்கே நம்ம எங்கே ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே போட்டுக்கணும். ப்ளஸ் இது வந்து ஒரு ஸ்டிச் போட்டு லாக் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. வச்சாலும் ஓகே தான். இல்லை வேறு இது கண்டினியூஸாக அப்படியே நீங்கள் நாட் போட்டுட்டு இது பண்ணாலும் கண்டினியூஸ் பண்ணாலும் ஓகே தான். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இதில் நல்லாவே இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு இங்கேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த குட்டி கத்தானா பீடு இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக கோத்துக்கோங்க. மெலீஸான இந்த இது வந்து நீடில் வந்து நீங்கள் பாருங்கள் ரொம்ப மெலீஸாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து குட்டி கத்தானா பீடு, சுகர் பீடு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக போகும். ஓகேவா? பாருங்கள், இந்த மாதிரி குட்டி கத்தானா பீடு வச்சு இந்த மாதிரி ஹேங்கிங் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இது வந்து உங்களுக்கு நல்லாவே ஹேங் பண்ணி தொங்கும்போது அழகாக இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ நான் வந்து நார்மலாக இப்போ வந்து ஒரு ப்ளவுஸில் ஹேங்கிங் போடணும் அப்படிங்கிறாங்கன்னா அதுக்கு நான் எப்படி போடணும் அப்படின்னு மட்டும் காட்டுறேன். ஆரி ப்ளவுஸ் போடுறீங்க, அதுக்கு வந்து நார்மலாக போடுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை, ஒரு 5 பீட் போட்டுக்கோங்க. 5 உங்களுக்கு லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 5லேருந்து 6 சுகர் பீட் போட்டுக்கோங்க. எத்தது பீடல்லி ஹேங்கிங் பீடு எனக்கு வந்து ஒர்க் அவுட் எப்படி இருக்கணும்னா இதை வந்து ஒரு 3 டைம் 4 டைம் போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் இதெல்லாம் வந்து ஒரு டைம் தானே போட்டிருக்கேன். இதை வந்து நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் போடுங்க. அதே மாதிரி இதையும் வந்து நீங்கள் ஒரு 3-4 டைம்ஸ் போட்டு இல்லைன்னா ஒரு 5 டைம்ஸ் எல்லாத்தையும் போடுங்க. ஒரு 5 டைம்ஸ் வந்து எல்லாத்தையுமே போட்டு எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து நம்ம நாளைக்கு என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் கிளாஸில் என்னென்னா இதோடு முடிஞ்சது. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நாங்கள் ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கும் அப்புறம் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் வந்து நம்ம எப்படி இது வந்து நார்மலாக போடுறதுல வந்து எப்படி போடணுங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் எப்படி வந்து நம்ம இது பண்ணணும், ப்ரூச் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து நாளை கிளாஸில் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்படி உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ போட்டாலும் ஓகே தான். ஒரு 5லேருந்து 5க்கு அப்புறம் ஒரு 7, 8 அவங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுங்கிறாங்களோ அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். போட்டுட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கிங் பீட் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து போட்டுட்டு இது கீழே விட்டுருங்க. விட்டுட்டு இது ஃபுல்லாக சுகர் பீடு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அதில் வந்து நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து ஹேங்கிங். நான் வந்து நிறைய இதில் வந்து நம்ம இப்படி தான் போட்டிருப்போம். இதை வந்து இதே மாதிரி நீங்கள் வந்து ஹைட் எனக்கு கம்மியாக வேணும்னா சுகர் பீடு வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச் கம்பல்சரி போடுங்க. போட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து இதில் வந்து இல்லைன்னா லாக் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸ்லீவ் ஃபுல்லாகவே இதே மாதிரி நார்மலாக நம்ம போடுறது இதே மாதிரி தான். இதில் வந்து ஹைட் கொஞ்சம் கம்மியாக கூட போடுவோம். இல்லை உங்களுக்கு வந்து வித்தியாசமாக வேணும்னா இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் வந்து எனக்கு ஒரு 5 இது போட்டு எனக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சென்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கும் உங்களுக்கு வந்து எப்படி ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி வந்து நம்ம ப்ரூச் போடலாங்கிறது வந்து உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஓகே, தேங்க்யூ.